நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா என்ன இவங்கள பார்த்து முறைக்கிற? பெரிய ரவுடி நினைப்பா? இல்ல டீச்சர், நான் இவங்க. ஷட் அப். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ராம், டீச்சர் இங்க என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல டீச்சர். ஓ அப்படியா? பூஜா, அவன் சொல்றது உண்மையா? ஆமா டீச்சர். என்கிட்ட போய் சொல்றீங்க இல்ல? சரி ஓகே. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வேலை? வீட்டுக்கு போங்க, எல்லாரும் போங்க வீட்டுக்கு. சுப்பிரமணி, அரவிந்த், ஒரு கம்ப்ளைண்ட், ஒரே ஒரு கம்ப்ளைண்ட். அன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உங்க மேல இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஜாக்கிரதை. ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. இவங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பூஜா, அந்த டைம்ல டீச்சர் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன். ஆமாண்டா, இல்லனா அந்த தடிமாடு என்ன ஒரு வழியாக்கியிருப்பான். அது தெரியுது இல்ல? அதுக்கப்புறமா நீ நம்ம டீச்சர் கிட்ட அவன் உன்னை மிரட்டின விஷயத்தையே சொல்லாம விட்ட. நாம விஷயத்த டீச்சர் கிட்ட சொல்லியிருந்தா அவன் என்ன ஏதாவது பண்ணிருப்பான். சொன்னாலும் சொல்லனாலும் இப்ப அவன் அதுதான் செய்ய போறான். அதுவும் சரிதான், புரியுதுல்ல? அப்படின்னா வா, நம்ம இப்பவே போய் இந்த விஷயத்தை டீச்சர் கிட்ட சொல்லலாம். இல்லடி, முதல்ல அவர்கிட்ட கேட்கலாம், அப்புறமா டீச்சர் கிட்ட சொல்லிக்கலாம். யார்கிட்ட கேட்க போற? வேற யாரு? என் ஃப்ரெண்டு கிட்ட தான். ஓஹோ, உன் பிள்ளையார்கிட்ட? ஆமா, அவர்தான் நம்ம ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு சரியான சொல்யூஷன் சொல்லுவாரு. அப்படின்னா அவர் இப்ப எங்க போனாரு? அது வந்து நேத்து அந்த தடிய உன்னை அடிக்க வந்தப்போ உன் பிள்ளையார் உன்னை காப்பாத்த வரல. இன்னைக்கு அவன் உன்னை மிரட்டினப்பவும் பிள்ளையார் உனக்கு உதவி செய்ய வரல. அவர் வராததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? வேண்டாம், நீ சொல்ல போறது என்னன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு பிள்ளையார பத்தி யாரு குறை சொன்னாலும் அது எனக்கு பிடிக்காது. சபாஷ்டா கண்ணா. பிள்ளையாரப்பா, நட்போட மானத்தை நீ காப்பாத்திட்ட. பிள்ளையாரப்பா, ஆனா என்ன காப்பாத்த நீங்க வரலையே. உன்னை காப்பாத்த அங்க வேற ஒருத்தங்க வந்தாங்கல்ல. வேற ஒருத்தங்களா? ஆமா, நேத்து பூஜா தானே அந்த தடியன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினா. இன்னைக்கு உன் டீச்சர் உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்காங்க. ஓ, அவங்க எல்லாரும் இருந்ததுனாலதான் நீங்க என்ன காப்பாத்த வரலையா? ஆமா ராம், யாருக்குமே துணை இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவன் துணையா இருப்பான். டேய், என்னடா நீ தனியா பேசிட்டு இருக்க? நீ பேசாம இரு, நான் பிள்ளையார் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. ஓ, திருப்பி பிள்ளையாரா? இவனுக்கு இதுவே பொழப்பா போச்சு. ராம், உன் ஸ்நேகிதிக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? உங்க மேல அவளுக்கு நம்பிக்கை இருக்கு பிள்ளையாரே. ஆனா நீங்க என் ஃப்ரெண்டுன்றதான் அவளால நம்ப முடியல. அப்போ நீ ஒண்ணு செய், நேரா அந்த தடிய சொன்ன அந்த மைதானத்துக்கு நீ போ. ஐயோ கணேஷா, பயப்படாத ராம், நான் தான் உன் கூடவே இருக்கேனே. அத தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்காக இப்ப பயப்படுற? அதுவும் சரிதானே? எது சரி? என்ன சரி? பிள்ளையார் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? ராம், ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பமா? இது ஆரம்பம் இல்ல, முடிவு. முடிவா? நீ என்ன சொல்ற? ஆமா, அந்த தடி அட்டகாசத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன்.
நீ என்னடா உளர்ற? உன்கிட்ட பேசலாம் என்கிட்ட டைம் இல்ல. நான் கிரவுண்டுக்கு போறேன். கிரவுண்டுக்கா? அங்க அவன் இருப்பான்டா. ஆமா, அந்த தடியை எனக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பான். இப்ப நான் அவனை பார்க்க தான் போறேன். நீ வேணும்னா என் கூட வா, இல்லனா நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. ராம், கடவுளே, நிச்சயமா இவனுக்கு பைத்தியம் தான். அங்க என்னடானா அந்த சுப்பிரமணி இவனை துவைச்சு எடுக்க காத்துட்டு இருக்கான். அது தெரிஞ்சும் இவன் ஏன் அங்க போறான்? அந்த தடியை இவனை சும்மா விடுவானா? இவனை காப்பாத்த அங்க யாரு இருக்கா? பாஸ், அந்த ராம இன்னும் காணுமே. வருவான்டா, அவன் நிச்சயமா இங்க வருவான். என்னவோ, எனக்கு அப்படி தோணல. உனக்கு அந்த கவலையே வேண்டாம், அவன் வருவான். வரலனா அப்புறம் என்ன நடக்கும்னு அவனுக்கே தெரியும். இல்ல பாஸ், அவன் ஒரு பயந்தாங்கோலி. உங்க முன்னாடி வந்து நிக்க அவனுக்கு தைரியம் கிடையாது. தைரியம் இருந்தாலும் இல்லனாலும் அவன் இங்க வந்தாகணும். இல்லனா அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி அடிப்பேன், அது கன்ஃபார்ம். அவன் என் கையில சிக்கனா அவ்வளவுதான், ஒரே மிதி, அதோட அவன் காலி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கணேஷா, இந்த தடி பசங்க முன்னாடி என்ன மாட்டி விட்டுட்டியேப்பா. நான் இனி என்ன செய்வேன்? இங்க நிக்கணுமா இல்ல ஓடி போயிடணுமா? ராம், அப்பாடா, வந்துட்டீங்களா? அவனை பார்த்தா இப்பவும் உனக்கு பயமா இருக்கா? பின்ன இருக்காதா? எதுக்கு இப்படி கேட்டா? தப்பு செஞ்சவன் தான் பயப்படணும். எந்த தப்புமே செய்யாத நீ எதுக்காக பயப்படுற? யாருக்காக பயப்படுற அப்படின்னு நீங்க கேப்பீங்க. அவன் குணத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உத வாங்குற உடம்புக்கு தானே வலி தெரியும். சரிங்க, நல்லா சரிங்க. உங்களுக்கு என்ன? நீங்க கடவுள், நினைச்சதை நடத்தி காட்டுற சக்தி உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்க பக்தர்கள் அப்படி இல்லையே. என்ன பாருங்க, பின்னாடியே வந்து துரத்தி துரத்தி அடிக்கிற எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு ஒரு வழி தெரியாம தவிக்கிறேன். இந்த தடியன் கிட்ட இருந்து நான் உத வாங்காம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பேன். ராம், நான் இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு கோழைக்கு தன்னோட வாழ்க்கையில பயந்து ஓடுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். ஆனால் ஒரு வீரனுக்கு தன்னோட எதிரி எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் சரி, அவன் முன்னாடி பதட்டப்படாம இருப்பான்.
அவன் சவால துணிவோட எதிர்கொள்வான். உங்க பேச்ச நம்பி நான் மடத்தனமா அவன் சவாலை ஏத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம அவன் கிட்ட சேலஞ்ச் பண்ணி தொலைச்சிட்டேன். நீ செஞ்சதுதான் சரி. அதுதான் உண்மையான ஒரு வீரனோட லட்சணம். அது இருக்கட்டும் கணேஷா, இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, இனி எனக்கு என்ன கவலை? சவால் விடுறதுக்கு முன்னால இல்லாத கவலை இனி உனக்கு எதுக்கு? அந்த தடிமாடி கிட்ட சேலஞ்ச் பண்ணப்ப கூட எனக்கு நீங்க என் கூட இருக்கிற தைரியத்தினாலதான் நான் இங்கேயே இருக்கேன். நீ போய் அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டு வாராம். யாரு? நானா? பாஸ், அந்த பயந்தாங்கொழி அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கான்? தனியா பேசுறானோ? நல்லா பேசட்டும். இனி ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அவனால வாயை திறந்தே பேச முடியும். அதனால இப்ப அவன் தன்னன் தனியா ஆசை தீர பேசட்டும். அதுவும் சரிதான். ஆனா இப்ப அவன் கடவுள்கிட்ட பேசுறானோ என்னவோ. என்னது? ராம், இது உன்னோட போராட்டம். அவன் சவாலை ஏத்துக்கிட்டு நீதானே அவனுக்கு திருப்பி சவால் விட்ட. அதனால உனக்கு தன்மானமும் ரோஷமும் இருந்தா நீ அவனோட இங்க மோதணும். எனக்கு தன்மானமும் ரோஷம் எல்லாம் இருக்கு, ஆனா அதே மாதிரி பயமும் இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் பயப்படக்கூடாது ராம். ஒரு பக்தன் பயந்தா அவனுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி சொல்லாதீங்க கணேஷா. என்னோட சார்பா நீங்க அவனை உதைச்சு பஞ்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சுதானே நான் அவன்கிட்ட சவால் விட்டேன். நான் அப்படி செய்யறேன்னு உன்கிட்ட எப்பவாவது சொல்லிருக்கனா? இல்ல கணேஷா. நீ எதுக்காக அப்படி சொன்ன? நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் அப்படி செஞ்சேன். நம்பினார் கெடுவதில்லை ராம். முதல்ல நீ உன்னை நம்பு, அப்புறம் ஆண்டவனை நம்பு. சரி, கிளம்பு. உன்னை அவமானப்படுத்தின அவனுக்கு சரியான பதிலடி கொடு. ஆனாலும் நான் எப்படி அவன் கூட, அவன் முன்னால? உன் பின்னாடி நான் இருக்கேனே. ராம், நானும் இருக்கேன். கவலைப்படாத ராம், நானும் கூட தான் இருக்கேன். பகவானே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதோ என் வாகனம் கூட இருக்கான். இனி நீ எதுக்காக பயப்படணும்? ஆனாலும் அவன் கிட்ட நானே போய் மோதணும் தானே நீங்க சொல்றீங்க? ஆமா ராம், நீ அவன் கூட குத்து சண்டை போடு. வெற்றியோட வா. குத்து சண்டை போடவா? அவன் கிட்ட நாங்க போனா குத்து சண்டைலாம் ஒன்னும் நடக்காது. குத்து மட்டும் தான் நடக்கும். அவன் என்ன குத்துவான், அவ்வளவுதான். பேச்சு மூச்சு இல்லாம நான் விழுந்து கிடந்தா என்னை என் வீட்டுக்கு கொண்டு போவீங்களா? நீ இவ்ளோ பெரிய கோழையா ராம்? கணேஷா, ராம், நீ எதுக்கும் கவலைப்படாத. தைரியமா இரு. உன் கூட நான் இருக்கேன். அந்த தடிமாட்டை நாம மிதிச்சு சட்னி ஆக்கலாம். என் கூட வா. பயப்படாத ராம். போய் உன் எதிரியோட போராடு. வெற்றி உனதே. சரி பிள்ளையாரப்பா, இனி விதி இருந்தா பார்க்கலாம். பயப்படாத, எதுக்கும் கவலைப்படாத ராம். உனக்கு எந்த விஷயத்திலயும் இனி தோல்வியே கிடையாது. விநாயக பெருமான் உன் கூடவே இருக்காரு. வா, போகலாம் ராம். வாங்க போகலாம். வெற்றிவேல், வீரவேல். ராம், ச்சே, இவளா? இவ இம்சை தாங்கலப்பா. தொல்லை பண்றதுக்காகவே வந்துட்டா. டேய், என்னடா உனக்கு என்ன பைத்தியமா? பெரிய ஹீரோன்னு நினைப்பா? உன்னை சட்னி ஆக்கிட வேண்டாம். அவன் பூச்சிய போல நசுக்கிடுவான். இல்ல பூஜா, இனி அவன் போடுற ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு அவன் அட்டகாசத்தை அடக்க போறேன். யாரு? நீயா? ஆமா பூஜா. டேய், போன தடவை அவன் சேலஞ்சுக்கு பதில் சொல்ல போறேன்னு போய் என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது அன்னைக்கு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீ பொறுத்திருந்து பாரு. பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல.
ஒண்ணு நீ என் கூட வா, இல்லன்னா நான் உனக்காக ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்றேன். என்ன பாஸ், இது ஒரு மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கு. பேச வேண்டியவங்க கிட்டலாம் அவன் பேசட்டும். இதான் அவனுடைய கடைசி பேச்சு. அவன் திட்டம் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இப்படி இங்க நின்னு போர் அடிக்க வச்சு நம்ம கதையை முடிக்க பாக்குறான். நம்மள இங்க எவ்வளவு நேரம் காக்க வைக்கிறானோ அவ்வளவு ஓத அவனுக்கு ஜாஸ்தியா கிடைக்க போகுது. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இனி பாக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு நான், இல்ல அவன். நான் போயிட்டு வரேன் கணேஷா. வெற்றியோட திரும்பி வா. வாங்க போலாம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். அவ என்னமோ பேசிட்டே வரானே. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் இவன் யாரு கூட பேசிட்டு போயிட்டு இருக்கான்? இங்கதான் யாருமே இல்லையே. ச்சே, சரியான லூசுடா. உண்மையான பக்தர்களை அறிவில்லாதவங்க என்னைக்குமே அப்படிதான் நினைச்சுக்குவாங்க. கையெட்டும் தூரத்துல நான் இருந்தும் கூட ஒரு தடவை கூட என்ன பார்க்க முடியாத நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதோ வரான் பாஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா. வாடா வா. பாஸ், இவங்கெல்லாம் யார் பாஸ்? பேசாம போய் உட்காந்து வேடிக்கை பாரு. வாடா. ராம், நீயும் கைய காட்டு. சகர்வம் கர்வ விக்கிரகம் சவர்ண சாயம் கதா